Audio Jungle. Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் அவல் வச்சு இன்ஸ்டண்ட்டாகவே லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அண்ட் இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாகவே இந்த லட்டை பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த லட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவல் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அவல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முந்திரி திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க, நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல ஒரு பேன் காஞ்ச பிறகு அதில் நம்ம வச்சுருக்க ஒரு கிளாஸ் அவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க பவுடராக. இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த வெல்லத்தையும் இப்போ பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் இந்த வெல்லத்தோட கொட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லட்டுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா ஷேப் பிடிச்சி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மற்ற இதுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டேஸ்டியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாகவே இன்ஸ்டண்ட்டாகவே அவல் வச்சு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.